தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் நம்மோடு இருக்கிறார். சார், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு தொகுதி வழங்கியிருக்கிறாங்க, பொது தொகுதி வழங்கியிருக்கிறதா பெருமையா இருக்கிறதா சொல்றீங்க, எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எங்களை எல்லாம் எஸ்சி என்பதில் குறிப்பாக வைத்திருந்தார்கள். நீண்ட ஆண்டுகளான தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஒட்டுமொத்த கூடிய எண்ணங்கள் இதுவரைக்கும் நம்ம பொது தொகுதியே கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துச்சு. அந்த பொது தொகுதி அது குறிப்பாக ராஜபாளையத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவு கால கோரிக்கை, இந்த தருணம் எப்படி இருக்கு சார்? இது நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க காரணம், பட்டியலிடத்திலிருந்து முதல் படி வெற்றி பெற்றிருக்கோம். படிப்படியாக வெற்றி பெறுவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். ராஜபாளையம் தொகுதி எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே அந்த தொகுதியில நீங்க அரசியல் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கிறேன். எம்பி கான்ஸ்டியூன்சியில் நிற்கும் போது ராஜபாளையம் தொகுதி ஒரு பகுதி நல்ல வெற்றிகரமான பிரகாசமாக உள்ள பகுதி. அதனால நான் அந்த தொகுதியில. சின்னம் என்கிறது ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். எந்த சின்னத்துல போட்டியிட போறீங்க? அது டிஸ்கஸ் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா என்டி அலைன்ஸுக்கும் போது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி எந்த சின்னம் வேணும்னு பண்ணி நாங்க வேணுங்கிறத நாங்கள் விருப்பப்பட்டு நிற்போம். நீங்க கொடுத்த அந்த விருப்பப்பட்டியல் எத்தனை தொகுதி இருந்தது? அவங்க சார்பில் ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. எஸ்சி கான்ஸ்டியூன்சியில் 2-3 இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. பொது தொகுதினால ரொம்ப மகிழ்ச்சியா நான் ஏற்றுக்கிட்டேன். இதுல இழுபறின்னு எடுத்துக்கலாமா சார்? எப்படி சார்? இழுபறிலாம் கிடையாது, இழுபறியும் கிடையாது. பேசுறோம், முடித்தோம், வெற்றியோட வந்துட்டோம். இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் வீரகுமார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்கு பேச்சுவார்த்தையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீண்ட நாட்கள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொது தொகுதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ராஜபாளையம் தொகுதியை நான் பெற்றிருக்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரே ஒரு தொகுதி தான். ஆமா. அதுக்கு காரணம் சின்னம் என்பது நாங்கள் பின்னால சொல்லுவோம். இப்போதைக்குல ஒரு பொது தொகுதி வாங்கியிருக்கிற காரணம் பட்டியல் வெளியேற்றம் என்பதுக்கு இது முதல் அறிகுறி வெற்றி. சின்னம் என்பதுதான் பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன விருப்பம் சார்? ரெட்டலையா தாமரையா? இருவரையும் கலந்து பேசிதான் முடிவெடுக்க முடியுமே, தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. திருப்திகரமான பொது தொகுதி எங்கும் போது இதுவரைக்கும் ரிசர்வ் தொகுதியிலே நின்று பழகிய நான் பொது தொகுதி என்னும் பொழுது எங்கள் மக்களுடைய கோரிக்கை நிறைவாக கிடைத்திருக்கு என்று மற்ற மகிழ்ச்சி. முதல் படி வெற்றி என்பதை நான் காண்கிறேன். 100% ஜெயிப்போம். அது நாங்க கட்சி முடிவெடுக்கும். விருப்ப தொகுதிகள் கேட்டதுல பல தொகுதிகள் கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் மனநிறைவோடு போவதற்கு காரணம் பொது தொகுதி ஒன்று கிடைத்ததுனால முதல் படி பட்டியல் வெளியேற்றத்திலே முதல் படி வெற்றி படி என்பதை அதன் எடப்பாடி அவர்கள் மூலமாக பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக மேலும் மேலும் வெற்றி கனிகளை தான் பறிப்போம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். மனநிறைவு. நன்றி, வணக்கம்.